கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மைத்தகுமாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினை தேட அத்தகு சீர அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. மை தகு மாமலர் குழலாய் மை போன்ற கருத்த தகுந்த அழகிய மலர் சூட்டிய குழலாகாய் கூந்தல் உடையவளான பிராட்டியே வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானர கோகோன். பிராட்டியை பிரிஞ்சு தண்டகாரண்யத்தில் அலைந்து கொண்டு ஓடி வந்து ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்து சபரி மோட்சத்துக்கு சாட்சிபூதனாக இருந்து பம்பாசரசில் நிற்கும் பொழுது அவர் யார் என்று தெரிந்து கொண்டு வா என்று அனுமனை அனுப்ப ஹனுமான் வந்து அவரை பார்த்து விட்டு சுக்ரீவனோட சக்கியம் பண்ணி வைக்க தன்னுடைய நண்பனுக்காக வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை முடிசூட்ட அதனாலே ஒத்த புகழ் வானரர்கோன் ஸ்ரீராமனுக்கு ஒத்தவனாக எனக்கு சமானமான சகானி என்று சொல்லும்படியாக ராமனாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நண்பன் ராமபிரானாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நண்பனாகி அத்தகைய ஒரு புகழ் உடையவன் வானரக்கோன் உடனிருந்து நினை தேட பிராட்டியை தேடி கொண்டு வா என்று அநேக ஆயிரம் வெள்ளம் வானரர்களை ஆங்கு அனுப்ப அத்தகுசீர அயோத்தியர்கோன் அவ்வளவு பேர்களுடைய மத்தியில எவ்வளவு கோடி வானரர்கள் போறார்கள், அதுல யாரையாவது அனுப்பக்கூடாதா? அடியேனை பொறுக்கி எடுத்து இந்த மோதிரத்தை கொடுத்து இவை மொழிந்தான். முதல் பாசுரத்திலேருந்து இப்ப சொல்லி கொண்டு வந்த இவைகள் யாவும் பெருமாள் எனக்கு சொன்னது. இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமேகே. இவ்வளவும் சொல்லி பிராட்டியின் இடத்துல மோதிரத்தை கொடுத்தாருன்னு இல்லை. ஸ்ரீராமாயணத்துல பஷ்யேன்னு காட்டுறார். ராமநாம அங்கிதன் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். கொடுத்தாருன்னா அந்த அளவுக்கு மரியாதை தப்பி பழக மாட்டார் ஹனுமான். கொடுக்கிற கை மேல இருக்கும், வாங்குற கை கீழனா இருக்கும். பிராட்டினுடைய கை கீழே வரலாமா? அந்த அழகு. அதனால பஷ்ய தேவி அப்படின்னு காட்டுறாருன்னு சொல்றாரு வால்மீகி ஆழ்வார். இது அவன் கை மோதிரமேகே, இது அவர் கை மோதிரமே அப்படின்னு காட்டுறாராம். அந்த மோதிரத்தை பார்த்தாள் இல்லையா? அந்த மோதிரத்தை பார்த்தாள். இந்த மோதிரத்தை எண்ணிலேருந்து அவள் பார்த்திருக்கிறாள். எண்ணிலேருந்து எவ்வளவு நாள் பார்த்திருக்கிறாள் இந்த மோதிரத்தை. அவர் கரத்திலேருந்து அதை நீக்கிறதே கிடையாது. அந்த மோதிரத்துல அவ்வளவு பழகி இருக்கிறாளே. அப்போ அதை பார்த்ததும் அதுதான் அவளுக்கு நிச்சயமா தெரியும். ஆகினாலே வர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முஜிதா பவதுங்கிறாரே வால்மீகி. அருமையான இடம்னா என்ன? ராமகதை சொல்லிட முடியுமா? ராமகதை கேட்டுவிட முடியுமா? அருமையான இடம் இதெல்லாம். அப்படி காட்டும் பொழுது அடுத்த பாசுரம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.